ஏஜென்ட் பண்ணா உள்ள உட்காந்து ரூம்ல உட்காந்து எழுதக்கூடாதாம்மா, வீதியில் உட்காந்து எழுதணுமா? மாதவிடாய் ஏற்பட்டதை அடுத்து 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் வகுப்பறைக்குள் அனுமதிக்கப்படாமல் வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள தனியார் பள்ளியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த மாணவிக்கு நடந்த கொடுமையை மாணவியின் தாய் வீடியோவாக பதிவு செய்து அந்த காணொளி சமூக வலைதளங்களில் பரவி பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் மாதவிடாய் வந்த மாணவி ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று முழு ஆண்டு தேர்வு என்பதால் தேர்வை எழுத பள்ளிக்கு வந்திருந்த போது பள்ளி நிர்வாகத்தினர் அவரை வகுப்பறைக்குள் அனுமதிக்க மறுத்து வகுப்பறையின் வாசலில் தனியாக அமர வைத்து தேர்வு எழுதுமாறு கூறியுள்ளனர். இந்த விவகாரத்தை மாணவியின் தாய் எதிர்த்து பள்ளி நிர்வாகத்திடம் நேரில் கேள்வி எழுப்பிய போது, எங்களது பள்ளியில் இப்படிதான் நடக்கும், பிடிக்கவில்லை என்றால் வேறு பள்ளியில் மாற்றிக்கொள்ளுங்கள் என பள்ளி நிர்வாகத்தினர் அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதை தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தின் நடவடிக்கைக்கு பலத்த கண்டனங்கள் எழுந்துள்ளன. மேலும் மாணவியின் பெற்றோர் அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்ததை அடுத்து கல்வித்துறையும் காவல்துறையும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி வருகிறது. பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் பள்ளியின் தலைமை ஆசிரியை அனந்தி மற்றும் கண்காணிப்பாளர் சிவகாமியிடம் நேரில் சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மாதவிடாய் என்பது ஒரு இயற்கையான மற்றும் சாதாரண உடல்நிலை என்று கற்பிக்க வேண்டிய கல்வி நிறுவனங்களிலேயே இது போன்ற பிற்போக்கு எண்ணங்களால் மாணவிகள் அவமதிக்கப்படுவது கவலையை ஏற்படுத்தும் நிலையாக பார்க்கப்படுகிறது. இந்த மாணவிக்கு ஏற்பட்ட அவமானத்தை தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியை அனந்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. த ஆக் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கவிகரன்.